குருவே சரணம். நம்ம கடவுள் அனுகிரக சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பொருளாதாரம். கல்யாணம் முடிச்சிட்டோம், குடும்பம்னு ஒன்று அமைஞ்சிருச்சு, குழந்தை குட்டி கிடைக்குது. இருந்தாலும் காசு பணம் சம்பாதிக்கலன்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. 4 காசு சம்பாதிக்கலன்னா நாய் கூட மதிக்காது அப்படிங்கிறது பழமொழி. அப்ப காசு இல்லைன்னா பெத்த தாயா இருக்கட்டும், கட்டின பொண்டாட்டியா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், யாராவனாலும் இருக்கட்டும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நடைமுறையில உள்ளதுதான், ஏத்துக்கிட்டு ஆகணும். அப்ப அப்பேற்பட்ட அந்த காசு பணம் பொருளாதாரம் இன்னைக்கு இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லா பேருமே ஏத்துக்கிட்டாங்க. நிம்மதியா வாங்க முடியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் காசு பணம் இருந்தா எதையும் வாங்கலாங்கிற மாதிரி ஒரு இது போயிடுச்சு. இருந்தாலும் அப்ப இந்த காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் எப்போது? ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல எத்தனையோ யோகங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான யோகங்கள் இருக்குது. தோஷங்கள் இருந்தாலும் கூட வேலை செய்யணும்னா தசாபுத்தி வரணும். யோகமா இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு தசாபுத்தி வரணும், தோஷமாக இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு தசாபுத்தி வரணும். இதனாலதான் கோச்சார ரீதியா குரு பயிற்சி, அது பயிற்சி, இந்த பயிற்சி, எந்த பயிற்சி வந்தாலும் சரிதான், கடைசியில தசாபுத்தியை பார்க்கணும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் மற்றும் இப்போ உள்ள ஜோதிடர்கள் டிவியில போடுறவங்க எல்லாரும் அதுதான் சொல்றாங்க. கடைசியா உங்க தசாபுத்தி ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்றோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் எப்போதுன்னு நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிற முடியுமானா கண்டிப்பா தெரிஞ்சுக்கிற முடியும். அது ரொம்ப எளிமையாவே நம்ம ஜோசியம் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காட்டினாலும் சரி, ஜோசிய ஆர்வம் உள்ளவங்க லைட்டா தெரிஞ்சவங்க போதும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலாவை சொல்றேன். ரொம்ப எளிமையான ஃபார்முலா தான், ஈஸியான ஃபார்முலா தான், எல்லா வரைக்குமே புரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த ஃபார்முலாவை ஒரு பிரபலமான ஒரு பிரபலமான ஒரு என்ன சொல்றது, பிரபலமான ஒரு ஜாதகருடைய ஜாதகத்துல அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க கொடுத்த டைம் தப்பா தான் இருக்கும் பெரும்பாலும். இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்தே எடுத்துக்கோமே, அவருடைய ஜாதகத்துல கூகுள்ல சர்ச் பண்ணாலும் வரும், அல்லது பிரபலமான ஜோதிடர்கள் போட்டு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அவர் பிறந்த டைம் கூகுள் ஒரு டைமா காட்டும், அவர் ஒரு டைம் சொல்லியிருப்பாரு, இன்னும் ஒரு சில பேர் ஒவ்வொரு டயத்தை சொல்லுவாங்க. அப்ப அப்படி பண்றதை விட உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்களா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய ரிலேஷனா இருக்கலாம், யாராவனாலும் இருக்கலாம், அவங்க எப்படியும் 4 காசு சம்பாதிச்சு சொத்து பத்து வாங்கியிருப்பாங்க, வீடு வாசல் கட்டியிருப்பாங்க, 4 காசு பேங்க்ல வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க ஜாதகத்துல நான் சொல்லிக் கொடுக்குற ஃபார்முலா கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்க. அப்படியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 195% சரியா இருக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்றேன். இப்பவும் 5% விட்டு தான் சொல்றேன், சரிங்களா? அந்த 5% எதுக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஃபார்முலா சொல்லி கொடுக்கறதெல்லாம் எல்லா வரைக்குமே புரியட்டும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன். ஜோசியர்களுக்கு மட்டும் இல்ல, ஏழை எளிய பொதுமக்கள் எல்லா பேருக்கும் போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோட தான் ஃபார்முலா சொல்லி வீடியோ போடுறேன். புரிஞ்சுக்கங்க. என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ல வரணும்னா வரலாம். ஆனா கமெண்ட்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னால பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். லைவ் போடுற அமைப்பு இந்த நம்ம சேனலுக்கு இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்போ ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஃபார்முலா எப்படி இருக்கும் ரொம்ப எளிமையா சொல்லித்தரேன். கஷ்டப்படுத்த வேண்டியதே இல்லை. உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷத்தையும் பார்க்க வேண்டியதில்லை, யோகத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. எல்லா பேருக்கும் புரியுற மாதிரி மேச லக்கணம் வச்சுக்கிறேன், சரிங்களா? இது ஃபார்முலாவுக்காக ஒரு உதாரணத்தை போடுறேன், அப்புறம் ஒரிஜினல் ஜாதகத்தை போடுறேன், விளக்கம் கொடுக்குறேன். பிறப்பு லக்கணத்துக்கு 2க்கு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும், சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். 11க்கு அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே விட வைப்போம். அப்ப சுக்கிரனும் சனி ஒன்னா இருந்தா இது ஒரு வகையான யோகம். இவர் என்னைக்கா இருந்தாலும் காசு பணம் சம்பாதிப்பாரு, 4 காசு சேர்ப்பாரு, பல கோடிக்கு அதிபதியாகட்டும் சில கோடியாவது சம்பாதிப்பாரு அப்படிங்கிறது ஜோதிட விதி, சரிங்களா? இப்படி இருந்த அமைப்பு இவருக்கு எப்பேற்பட்ட ஒரு சில கஷ்டமான தசாபுத்தி வந்தாலும் ஒரு காலம் உள்ள ஒரு காலம் கண்டிப்பான முறையில ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். இது முதல் தரமான யோகம், சரிங்களா? ரைட்டு. இதே சுக்கிரன் சனி இப்படி இருந்தாலும் யோகம் 2ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம், சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி திரிகோணத்துல இருக்கலாம், இங்க 5, 9 இந்த இடத்துலயும் இருக்கலாம், இதுவும் யோகம். அப்ப சேர்ந்து இருந்தா யோகம், இது முதல் தரமானது. இப்ப சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு? சனி மட்டும் திரிகோணத்துல வந்துட்டாருன்னா பெரும்பாலும் இங்க இருக்கிறாரு, சனி இங்க இருக்கிறாரு, ரைட்டு. எப்படி இருக்கிறாரு? இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, இதுவும் ஒரு வகையான யோகம். இது 2ஆம் தரம், சரியா? ரைட்டு. இப்ப சனி இவருக்கு கேந்திரத்துல வர்றாரு, இப்படி வர்றாரு, சரியா?
இது மூன்றாம் தரமான யோகம். கேந்திரத்துல வந்தாலும் ஒரு மூன்றாம் தரமான யோகம். இந்த இடத்துல இருக்கும்போது சனி 10ஆம் பார்வையால பாக்குறாரு, கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் கொடுப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்க இருந்தாலும் 7ஆம் பார்வையால பார்ப்பாரு, கஷ்டப்படுத்தி கொடுப்பாரு. இங்க இருந்தா கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட். இது மூன்றாம் தரமான யோகம். உதாரணத்துக்கு தான் அந்த ஜாதகம் போட்டிருக்கிறேன். எழுத மாட்டேங்குது. இப்படி இருக்கிறாரு. இது 4ஆம் தரமான யோகம். சுக்கிரனுக்கு 11 இருக்கிறாரு, சுக்கிரனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இங்க இருந்தா சனி 3ஆம் பார்வையில சுக்கிரனை பார்ப்பாரு. சனி பார்வை என்னதான் இருந்தாலும் பாவகிரகம் பார்வைப்படுதல, அதனால கொஞ்சம் கம்மி. ஆனாலும் யோகம் தான், கஷ்டப்படுத்தி கொடுக்கும். இங்க இருந்தா கஷ்டப்படுத்தாம கொடுக்கும். சரியா? இங்க 2 பேரும் 3 பதினொன்னா இருக்கிறாங்க. இது 4ஆம் தரமான யோகம். சரியா? இது போக எங்க இருந்தா கஷ்டம் அப்படின்னா, இப்படி சுக்கிரன் இருக்கிறாரு, இங்க சனி இருந்தா கொஞ்சம் கஷ்டம், இங்க சனி இருந்தா ரொம்ப கஷ்டம். ஏன்னா சனி இங்க ஆல்ரெடி நீசம் ஆயிட்டாரு, இது ரொம்ப கஷ்டம். சரியா? இங்க சனி இருக்கிறார், இவருக்கு 6ல மறைஞ்சு போனார், இது ஒரு வகையான கஷ்டம். இங்க சனி இருக்கிறார், இதுவும் ஒரு வகையான கஷ்டம். இப்படிங்கிறதெல்லாம் முதல்ல ஃபார்முலா மூலமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப சுக்கிரன் இங்க இருக்கிறாரு, ஆட்சி பட்ட நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னா அவர் கூடயே சனி இருந்தால் நல்லது, அல்லது சேர்ந்து லக்கணத்துக்கு திரிகோணத்துல இருந்தால் சிறப்பு, அல்லது வேற ஏதாவது ஒரு இடத்துல திரிகோணத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சேர்ந்தே இருந்துட்டா அது யோகம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்த சனி திரிகோணத்துல வந்தா 2வது தரம், கேந்திரத்துல வந்தா 3வது தரம், 3 11 இருந்தா 4வது தரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது போக சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துலயோ இருந்தா அது கஷ்டம், 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருந்தா அது கஷ்டம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. உதாரணத்துக்காக சுக்கிரன் சனியை கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப உதாரண ஜாதகத்தை கொண்டு வரேன். சரிங்களா? இது ஒரு ஆண் ஜாதகம். 1990ல பிறந்திருக்கிறாரு. வயசு பாத்தீங்கன்னா 35 வயசு. சரிங்களா? லக்னம் வந்திருக்குது கடக லக்னம், ராசியா வந்திருக்குது மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. இருப்பு வருஷம் 2 வருஷம் 4 மாசம் 7 நாள். 2 வருஷத்துக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு புதன் தேசிய இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு. அது பிறகு ஒரு கேது 9 10 வயசு கூட வச்சுக்குவோம், 10 வயசு வரைக்கும் கேது சார். சுக்கிர திசையில படிச்சிருக்கிறாரு, நல்ல வேலை கிடைச்சிருக்குது, நல்ல ஒரு வருமானம், வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமா ஒரு ஜாப்பை ஒன்று ரெடி பண்ணாரு, சொந்தமா தொழில் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு. அது நல்லா ரொம்ப பிரமாதமா போச்சு. அப்புறம் ஜாப்பை ரிசைன் பண்ணிட்டு அந்த பிசினஸையே பெரிய லெவல்ல கொண்டு போனாரு. அது போக அடிஷனலா வேற ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, அப்புறம் இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, மொத்தம் 3 பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு, இன்னமும் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சில கோடிக்கு இவர் அதிபதி ஆயிட்டாரு அப்படின்னு பாத்துக்கோமா. இப்ப கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 2க்கு அதிபதி சூரிய ஆட்சி, 11க்கு அதிபதி சுக்கிரன் கூடயே உட்கார்ந்து இருக்கிறார். இது ஒரு வகையான யோகமா? ரைட்டு. இவர் என்னைக்கா இருந்தாலும் சம்பாதிப்பாரு, என்னைக்கா இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆவாரு அப்படின்னு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இவர் பிறந்தது என்னமோ நடுத்தரமான ஒரு குடும்பம் தான். படிக்கும்போது கஷ்டப்பட்டுதான் படிக்க வச்சாங்க, படிச்சு முடிச்சார். சுக்கிர திசையில தான் படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சவனே வேலையும் கிடைச்சிச்சு. வேலை கிடைச்சவனே அப்படியே போய் வேலை பார்த்தாரு, சம்பாதிச்சாரு, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. பார்ட் டைமா அப்படியே பார்த்துக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல முன்னுக்கு வந்தாரு. அந்த பிசினஸே 2-3 லெவலா பிரிச்சு கொண்டு போனாரு. வேற வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு வந்தாரு. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, எல்லாம் ரைட்டு. எப்படின்னு பார்க்கணும் இல்லையா? சரி, இப்ப பாருங்க, இவர் பிறந்தது வேணா இவர் கடக லக்னத்துல பிறந்ததா இருக்கலாம். இல்லப்பா இவர் ஜாதகத்துல குரு கேது சேர்க்கா இருக்குது, கேள யோகம், கோடீஸ்வர யோகம், அதனால கொடுத்துருச்சுன்னு சொன்னா குரு கேதும் ஒரே நட்சத்திர பாதம், குரு கிரகணம் ஆகி போனார். அப்ப குரு கேது கேள யோகம் உள்ள எல்லா பேருமே கோடீஸ்வரன் ஆயிட்டாங்கன்னா அப்படி இல்லை. எத்தனையோ பேர் ஜாதகத்துல இப்படி இருந்திருக்கும். எல்லா பேரும் கோடீஸ்வரன்ல கஷ்டம்லாம் போடுவாங்க. சரியா? அப்ப அது பிரச்சனை இல்லை. குரு திசையே கேது திசையாவது வந்திருக்கணும். கேது திசை தான் முடிஞ்சு போச்சே, அவருக்கு 9 வயசு குழந்தையிலேயே முடிஞ்சு போச்சே. அப்ப அதையும் விட்டுறலாம். ஆக்சுவலா கேது திசையில அவங்க குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்ததுன்னு சொல்லணும். பெற்றோர் கஷ்டப்படுத்தி அவரை படிக்க வச்சாங்க, வளர்த்தாங்கன்னு சொல்லணும். அப்ப குரு கேது யோகத்தை கொடுக்கல. இவர் முன்னுக்கு வந்தது சுக்கிர திசையில இருந்துதான். படிச்சு முடிச்சோடனே வேலை கிடைச்சதுல இருந்து எல்லாமே சுக்கிர திசையில இருந்துதான் அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. இப்ப லக்கணத்தை நான் அழிச்சிட்டேன். சரியா? கடக லக்கணம் கிடையாது. சுக்கிர திசை நடக்கும்போது சிம்ம லக்கணமாக சேர்த்து விட்டு லக்கணத்துல லக்னாதிபதி சூரிய ஆட்சி. சரியா? ரைட்டு. இப்ப இந்த இடத்துக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி யாரு? புதன் கூடயே இருக்கிறார். லக்னத்துல உட்கார்ந்தா ஆட்சி பெற்ற சூரியனுடைய வீடு, லக்னத்துல உட்கார்ந்தா திக்பலம் வேற. இப்படின்னு எடுத்துக்கலாமா? வக்கரமா இருக்கிறாரு, அவ்வளவுதான்.
முக்கோட்டு கிரகங்கள் வக்கரம் பெற்றாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூரியனே அவங்களுடைய பலனை எடுத்து கொடுத்துருவாரு. அப்ப வக்கரம் பெற்றிருந்தாலும் அஸ்தமனம் பெற்றிருந்தாலும் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் பெருசா பாதிப்பு இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப சுக்கிர திசை நடந்தப்பவும் சரி, சூரிய திசை நடந்தப்பவும் சரி, புதன் இங்கே உட்கார்ந்து இந்த 2க்கும் 11 அதிபதியா இருந்து கூடயே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப சூரிய திசை சுக்கிர புத்தி கடைசி புத்தியில தான் இருக்கிறாரு. அப்ப இந்த குறுகிய காலத்திலேயே கொஞ்ச வயசுலயே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்குனால் இது இன்னும் பின்னாடி எப்படி எல்லாம் செய்யும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு பார்ப்போம். இதே ஃபார்மா மற்ற திசைகளுக்கும் அப்ளை ஆகுதான்னு பார்ப்போமா. இப்ப சூரிய திசையும் முடியுது, சந்திர திசை நடக்குது. சந்திர திசை நடந்தப்ப செவ்வாய் 2க்கு அதிபதி, 11க்கு அதிபதி சனி, இவங்க தொடர்புல வர்றாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் 6 8 இருக்கிறாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. செவ்வாயோட விசேஷ பார்வை சனிக்கு விழுகும். அப்ப தொடர்புல வந்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சந்திர திசையும் பிரமாதமாக தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காரணம், செவ்வாய் உட்கார்ந்து இருக்குது சுக்கிரனுடைய வீடு இங்க இருக்குதா, சரி. சனி உட்கார்ந்து இருக்குது குருவுடைய வீடு, உச்சம் பெற்ற குருவுடைய வீடா, ரைட்டு. இவங்க 2 பேருக்குள்ள தொடர்பு எப்படிங்கிறத பார்க்கணும். குருவுக்கு வீடு கொடுத்த சந்திரனுக்கு சந்திர திசை நடக்கும் போது சந்திரனுக்கு வீடு கொடுத்த குருவும் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதனும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிக்கிறாங்களா. பரிவர்த்தனையில இந்த இடத்துல சந்திரனுக்கு ஆட்சி பலமும் கிடைக்குது. ஒரு சின்னதா ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சாலும் கூட ஒரு யோகத்தை கொடுக்குது. சந்திர திசையில பரிவர்த்தனை ஆகும்போது யோகத்தை கொடுக்குது. அப்போ முதல்ல உச்சம் பெற்ற குருடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன், அப்புறம் பரிவர்த்தனையில ஆட்சி பலத்துல பெறக்கூடிய சந்திரன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப வீடு கொடுத்த குரு உச்சம், சாரம் கொடுத்தது புதன், ஆட்சி பெற்ற சூரியன் கூட சேர்க்கல அப்படிங்கும்போது இந்த சந்திர திசையும் பிரமாதமா தான் போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் திசை வரும்போது 2க்கு அதிபதி புதன், 11க்கு அதிபதி குரு. இங்க எப்படி வருது, மறுபடியும் இதே பரிவர்த்தனை யோகம் வருது, இதே புதன் வருது, வந்துருச்சா, ரைட்டு. செவ்வாய் திசைக்கு அப்படி போச்சு. ராகு திசைக்கு எப்படி இருக்கும் பார்ப்போமா. ராகுக்கு வீடு கொடுத்தவரு சனி, 2க்கு அதிபதி சனி, அவருக்கு 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்காரு. வக்கரம் பெற்றிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு திசை நடக்கும்போது அவருக்கு வீடு கொடுத்தவரோ நட்சத்திர சாரம் கொடுத்தவரோ வக்கரம் பெற்றிருந்தால் அது இன்னும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப ராகு இருந்த வீட்டுக்கு 2க்கு அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வரக்கூடியவர் சனி இருக்கிறாரு. யாருடைய வீட்டுல, உச்சம் பெற்ற குருடைய வீட்டுல. ஒன்னாச்சா, சரி, ரைட்டு. ராகு இருந்த வீட்டுக்கு 11க்கு அதிபதி யாரு, செவ்வாய். மறுபடியும் அதே தொடர்புல வர்றாரா, சுக்கிர வீட்டுல உட்கார்ந்து அவர் 8ஆம் பார்வையால சனியா பாக்குறாரா. அப்ப இந்த ராகு திசையும் பிரமாதமாக இருக்கு. ஒரு பொருளாதார ரீதியா பிரச்சனை வரப்போறது இல்லை. அது பிறகு குரு திசை போவோமா. குரு திசையை இதை லக்கணமா வச்சுக்கிட்டீங்கன்னா இது லக்கணமாக செயல்படும். இப்பதான் பிறப்பு லக்கணம் லக்கணமாக செயல்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்பதான் பிறப்பு லக்கணம் லக்கணமா செயல்படுது. குரு 9க்கு அதிபதியா வருவாரு, 6க்கு அதிபதியா வருவாரு, 9ஆம் இடத்தையே பார்க்கவும் செய்யறாரு. இப்ப 9ஆம் இடத்து வேலையை தான் அதிகமா செய்வாரு. இந்த இடத்துல குரு கேது யோகம் இன்னும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த பாருங்க, இதுக்கு 2க்கு அதிபதி சூரியன், 11க்கு அதிபதி சுக்கிரன் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரா, செட்டில் ஆயிடுவார், முடிஞ்சு போச்சு. அதே பிறகு வேலை வாக்கணும், சம்பாதிக்கணும், சொத்துக்குட்டி சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த இடத்துல ஃபுல் செட்டில்மெண்ட். சரியா. குரு திசை முடியும்போது வயசு என்னன்னு பார்த்துக்கிடுங்க. அப்படிங்கும்போது மற்ற எல்லா திசைகளுமே சப்போர்ட்டிங்கா இருந்ததுக்கு காரணம் இப்படி 2-11 2-11 ஒவ்வொரு திசைக்கு 2-11 அமைச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல எந்த திசையில உங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். 2க்கு அதிபதியும் 11க்கு அதிபதியும் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஃபார்முலால 6 8ஆவோ 2 12ஆவோ போனா மட்டும்தான் கஷ்டப்படுத்தும். சேர்ந்திருந்தா யோகத்தை கொடுத்துரும். ஒவ்வொரு திசைக்கும் நான் சொல்றது, ஒவ்வொரு திசைக்கும் 2க்கு அதிபதியும் 11க்கு அதிபதியும் சேர்ந்திருந்தால் முதல் தரமான யோகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்துல இருந்தா 2ஆம் தரமான யோகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேந்திரத்துல வந்துட்டா 3ஆவது தரமான யோகம். அதுல ஒருத்தர் பாவகரமாக இருந்து பார்வை பெற்றால் கொஞ்சம் வலிமை குறையும், இருந்தாலும் வேலை செய்யும் அப்படிங்கிறது 3ஆம் தரமான யோகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் 3ஆம் இடத்துலயே 11ஆம் இடத்துலயே இருந்துக்கிட்டா 4ஆம் தரமான யோகம் அப்படிங்கிறது. இந்த 4 தரமான யோகத்தை வச்சு நீங்க பார்த்து பொருளாதாரத்துல ஒரு மனுஷன் முன்னுக்கு வந்துருவானா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் 2-12 வர்றது 6 8ங்கிறத மட்டும்தான் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுக்காக தான் சொல்றது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம். காசு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அது என்ன சொல்றது, என்னை பெற்றதும் சரியில்லை, எனக்கு வாச்சதும் சரியில்லை, நான் பெற்றதும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா 4 காசு இல்லைன்னா நம்மளுடைய குழந்தைய கூட நம்மள கடைசி காலத்துல பார்க்க மாட்டாங்க, முதியோர் இடத்துல சேர்த்து விட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காசு இருக்கு, சம்பாதிக்க முடியும், நம்மளால நம்ம ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிற முடியும்னா தெரிஞ்சுக்கலாம். நம்மளால முடியாது, சேர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா குழந்தைகளுக்கு நம்ம முன்கூட்டியே சொல்லி வளர்த்தலாம். என்னுடைய ஜாதகத்துல யோகம் இல்லை, நான் கஷ்டப்பட்டாவது வளர்த்து உன்னை பெரிய லெவலில் ஆளாக்கி விட்டுறேன், என்னைய கடைசி காலத்துல கை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம்.
அல்லது நீ வந்து நல்லபடியா இருப்பா, என்னை பத்தி கவலைப்படாத, நான் எப்படியோ நான் பொழைச்சிக்குவேன், நீ வந்து உன்னுடைய ஜாதகத்துப்படி எப்படி பொழைக்கணுமோ பொழைச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கையோட கொஞ்சமாவது சிறுக சிறுகவாது ஓரளவுக்கு சேமிச்சு வச்சுக்கிட்டா, நம்ம ஜாதகத்துல யோகம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் சிறுக சிறுக சேமிச்சு வச்சுக்கிட்டா பிற்காலத்துல வயதான காலத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது இது மூலியமா இந்த ஃபார்முலா மூலியமா தெரிஞ்சுக்கலாம். யோகம் இருக்குங்கிற பட்சத்துல அந்த தசாபதி வருங்காலத்துல நம்ம ஏதாவது ஒரு தொழிலை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல போறதா இருக்கட்டும், அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அப்படி யோகமான தசாபதியை கண்டுபிடிச்சு அதுல வந்து ஒரு சொந்த தொழில் நோக்கி போனோம்னா ஒரு நல்ல நிலைமைய நோக்கி வந்துடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மோசமான தசாபதி 2-11 கனெக்ஷனே வரல, கெட்டு போய் கிடக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த தேசியில போய் நம்ம வந்து முதலீடு போட்டு ஒரு கடன் வாங்கி போட்டு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மிகப்பெரிய அதல பாதாளத்துல பள்ளத்துல விழுந்துட்டு ஐயோ அப்பான்னு போட்டு கடன்ல மாட்டிக்கிட்டோம்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு எளிய ஃபார்முலா மூலியமா இந்த ஜாதகத்தை விளக்கம் கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் பார்த்து பயன் தெரிஞ்சுக்குங்க, அடைஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும், அதனால அனைவருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.